இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கவுன்சிலிங், தெரப்பி அப்படின்னு நிறைய பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு காமன் ஆயிடுச்சு அப்படின்னா, தினசரி எல்லா மக்களும் அவங்களோட கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் காமன் ஆயிடுச்சு. எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட மைண்டோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றுறதும் ரொம்ப முக்கியம். இந்த மென்டல் வெல்பீயிங், மைண்ட் ஹெல்த்தை பற்றி படிக்கிற படிப்பை தான் நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் சைக்காலஜியோட பேசிக்ஸ்லாம் என்ன என்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் சைக்காலஜினா என்ன, சைக்காலஜி என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, காயின் பண்ணாங்க, சைக்காலஜியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 4 பிரான்ச்சஸ், 4 கேட்டகரிஸ்லாம் என்ன, அண்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படிங்கிற பேசிக்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க Psychological Studies Academy, your ultimate digital source of psychological studies, Tamil, and in the segment PSA Lessons. முதல்ல வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜினா என்னப்பா என்றதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சைக்காலஜி என்ற வார்த்தை சைக் அண்ட் லோகோஸ் என்ற கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து தான் ஆரிஜின் ஆச்சு, வந்துச்சு. சைக் என்ற வார்த்தைக்கு சோல், ஸ்பிரிட், மைண்ட் அப்படின்னு அர்த்தம். லோகோஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்டடி இல்லைன்னா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைக்காலஜினா என்ன அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் த சோல் இல்லைன்னா த ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனம் மற்றும் மனிதர்களின் நடத்தை முறையை தான் நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சைக்காலஜினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததான் இந்த சைக்காலஜி என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணாங்க, ஹூ இன்ட்ரடியூஸ்ட் த டேர்ம் சைக்காலஜி ஆர் ஹூ காயின்ட் த டேர்ம் சைக்காலஜி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சைக்காலஜி என்ற வார்த்தையை மார்க்கோ மருலிச் என்ற குரோஷியன் ஹியூமனிஸ்ட் 16th செஞ்சுரியில் முதலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெர்மன் ஃபிலாசபரான ருடால்ஃப் காக்கிள் 1590 தன்னோட புக்கில் சைக்காலஜியா என்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃபால் நிறைய பேர் ருடால்ஃப் காக்கிள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு காயின் த டேர்ம் சைக்காலஜி அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ நமக்கு என்னதான் கிளியரா மார்க்கோ மருலிஷா இல்லைன்னா ருடால்ஃப் காக்கிளான்னு தெரியலனாலும் 16th செஞ்சுரியிலிருந்தே மைண்ட் ஹெல்த், மென்டல் வெல்பீயிங் பற்றின ப்ராக்டிஸ் அண்ட் ஐடியா இருக்குது என்றது கிளியராக தெரியுது. ஸோ யார் முதலாக சைக்காலஜி என்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்ததான் சைக்காலஜியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பிரான்ச்சஸ் ஆர் கேட்டகரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜியில் நிறைய ஃபீல்ட்ஸும் அதுக்கேற்ற சப் ஃபீல்ட்ஸும் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் 4 கேட்டகரிஸில் ஒரு பிரான்ச்சஸில் கவர் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, கிளினிக்கல் சைக்காலஜி, காக்னிட்டிவ் சைக்காலஜி, பிஹேவியரல் சைக்காலஜி அண்ட் பயோசைக்காலஜி. இந்த 4 பிரான்ச்சஸ் பற்றியும் சைக்காலஜியில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ், சப் ஃபீல்ட்ஸ், கேட்டகரிஸ், கான்செப்ட்ஸ், ஜாப் ஸ்கோப் அப்படிங்கிற எல்லாத்தையும் சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் அகாடமி சேனலில் வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னு பார்க்கலாம். சைக்காலஜி ஃபீல்டில் செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக ஜெர்மன் ஃபிசியாலஜிஸ்ட், ஃபிலாசபர் அண்ட் ப்ரொஃபஸரான வில்ஹெம் வூண்ட்டை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தோட ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்டாக கருதப்படுறவரும் வில்ஹெம் வூண்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் சைக்காலஜி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். வர வீடியோஸில் சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸ், தியரிஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் சப் ஃபீல்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இங்கிலீஷ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைனா சைக்காலஜி ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் அகாடமி சேனலில் PSA லேர்னர்ஸ் கார்னர் என்ற செக்மெண்ட்டில் உங்கள் டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் அஸ்.